வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல மொறுமொறுப்பாக டேஸ்டியாக முறுக்கு செய்கிறதுக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சரியான அளவுகளோடு சொல்லியிருக்கேன். இந்த மாவை வச்சு முறுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முறுக்கு செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சரியான அளவோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த அளவுகளோடு அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக முறுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக வரும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் முறுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா மாவு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அரிசி மாவு வச்சு எப்படி முறுக்கு செய்கிறது, பொட்டுக்கடலை முறுக்கு, மைதா மாவு முறுக்கு, தேங்காய் பால் முறுக்குன்னு நிறைய முறுக்கு ரெசிபி போட்டிருக்கேன். தீபாவளி பலகார ரெசிபி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த முறுக்கு ரெசிபி மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ முறுக்கு மாவு செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசின்னு கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த பச்சரிசியில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா முறுக்கு நல்லாவே வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் எந்த பச்சரிசி கிடைக்குதோ அதை வச்சும் செய்யலாம். அதுலேயும் முறுக்கு நல்லா தான் இருக்கும். இதில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பலகாரமும் நல்லா வரும் நமக்கு. அதுக்காக தான் மாவு பச்சரிசியில் செய்யணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் இதை நல்லா தண்ணிலாம் வடிகட்டிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் ரேஷன் அரிசியை வச்சு கூட செய்யலாம். ரேஷன் அரிசியில் செய்யும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா உரசி கழுவிட்டு நல்லா ஒரு 5-6 தடவை அலசி எடுத்துக்குங்க. அப்போ தான் அந்த ரேஷன் அரிசியோட பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணிலாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்குவோம். இது வந்து நல்லா வெயில் சுல்லுன்னு எரிக்கணும். அந்த வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிங்கன்னா அரிசி நல்லா மொரன்னு காஞ்சி வரணும். அந்த அளவுக்கு காய வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த முறுக்கு மாவு 6 மாதம் வரைக்குமே நம்ம வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வெயிலில் நல்லா காய வச்சுக்கணும். வெயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிழலோட்டமாக ஒரு 2 நாள் காத்தாட போட்டிங்க அப்படின்னாலே நல்லா காஞ்சிடும். அப்படியும் உங்களுக்கு காய வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அரிசியை ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வெயில் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ தான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டியிருக்கேன். நீங்கள் நிறையா கூட இதை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இப்படி கையால் கசக்கணும்னா நல்லா உடையணும். இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இந்த அளவு உளுந்து சேர்க்கும் போது தான் முறுக்கு நல்லா உளுந்து வாடையோட பொறப்பரப்பாகவும் இருக்கும் முறுக்கு. இப்போ உளுந்தை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா சூடு மட்டும்தான் ஏறி வரணும், செவக்கலாம் கூடாது. அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்திங்கன்னா லைட்டாக வாசம் வரும். உளுந்தை தொட்டு பார்த்திங்கன்னா சுருக்குன்னு ஒரு சூடு, கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூடு இருக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கிட்டோம்னா போதும். நீங்கள் உளுந்தை நல்லா செவக்க வறுத்துட்டிங்க அப்படின்னா முறுக்கு உங்களுக்கு செவந்து வரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் உளுந்தை வந்து இந்த பக்குவத்துக்கு மட்டும் வறுத்துக்குங்க. அப்போ தான் முறுக்கு நல்லா அருமையாக வரும். நல்லா லைட்டாக சூடு வர வரைக்கும் வறுத்தோம்னா போதும் உளுந்தை. இப்போ இது நல்லா ஒன்றா கலந்து விட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாவை வச்சு. இப்போ அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. தீபாவளி பலகாரம்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் எல்லா இதுவுமே. இப்போ பாருங்கள், மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சி வாங்கிக்கணும். இப்போ இந்த மாவு மிஷினில் அரைச்சதுனால பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் கப்பிலாம் இருக்கும். அதனால் நம்ம சலித்து எடுத்துக்கணும். மாவை சலிச்சுட்டு இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட. லைட்டாக குருணை இருக்கும் அந்த மிஷினில் இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்குது பார்த்தீங்களா. இதோடு நம்ம புழிஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு முறுக்கு உரல்ல அடைக்கும், முறுக்கு சரியாக வராது. அதனால் மாவை சலிச்சுட்டு எடுத்துக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன். நல்லா இது போல் கையால் கசக்கிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும் இது போல் சேர்க்குறப்ப. அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்குங்க. கலந்துட்டு தேவைன்னா கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. இப்போ நான் இன்றைக்கி 1 கிலோ மாவையும் செய்கிறேன். நீங்கள் வேணால் இதில் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவு கூட செஞ்சுக்கலாம். 2 குழிக்கரண்டி சட்னி கரண்டி வீட்டில் வச்சுருப்போம்ல, அதால் 2 குழிக்கரண்டி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய்.
இந்த எண்ணெய் சூடு பண்ணி சேர்க்கறது பார்த்திங்கன்னா நல்லா முறுக்குக்கு நல்லா பொறப்பொறப்பு கொடுக்கும், மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா. இப்போ எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ மாவை நல்லா கையால் ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க பட்டர் சேர்க்குறாந்தா. இப்போ இந்த மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த அளவு திக்காக கலந்ததுக்கப்புறம் மாவை டேஸ்ட்டு பாருங்கள், உப்பு போதுமானு. பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்குமே உப்பு பத்தலை. இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பை தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்க்குறீங்கன்னா உப்பு தண்ணியில் கரைச்சிட்டு தான் சேர்க்கணும், டைரெக்டாக மாவில் சேர்க்கக்கூடாது. தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற மாவை நீங்கள் வந்து 1 கிலோ மாவும் செய்கிறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். அதில் பாதி மாவு செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து செய்யுங்க. இப்போ மாவு பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு புளியறதுக்கு நமக்கு நல்லா வரும். மாவு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ மாவு பிசைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா முறுக்கு உரலில் நீங்கள் பிழிஞ்சு பார்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 3 கன்று உள்ள முறுக்கு உரல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவு வச்சு புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம புளியும் போது பார்த்திங்கன்னா கட் ஆகாமல் நல்லா ஒரு ஃப்ளோயிங்காக வந்து விழணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், முறுக்கு எப்படி நல்லா வருது பார்த்திங்களா? இந்த போல் வரணும். இப்படி மாவு பக்குவமாக பிசைஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்படி புளியும் போது உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா தளர்வாக மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுதான் பக்குவம் மாவு பிசைகிறதுக்கு. இப்போ நம்ம முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாவு காயாமல் இருக்க ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்குங்க, ஈரத்துணி போட்டு. அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும். காட்டன் துணி ஏதாவது ஒன்றுத்த ஈரத்துணி போட்டு மூடி வச்சுக்குங்க. இப்போ முறுக்கு புளியறது பார்த்திங்கன்னா நான் பிளேட்டில் புளிய போகிறேன். அப்புறம் இன்னொன்று சாரணியில் புளிஞ்சு காட்ட போகிறேன். இப்போ இது புளியறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா சாரணிலேயே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் கை சுடாமல் உங்களுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழக்கமாக முறுக்கு புளிஞ்சு பழக்கம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் தட்டில் புளிஞ்சிக்கலாம். சில பேர் எண்ணெயிலே டைரெக்டாக கூட புளிவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டேன். இப்போ முறுக்கு உரலில் மாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வாசி மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் புளியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் நல்லா இழுத்து விட்டு சுற்றி புளியணும். முறுக்க புளியும் போது கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த முடிஞ்ச இடத்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் முறுக்கு பிரிஞ்சு வராது. முறுக்கு புளியும் போது நல்லா இழுத்து விட்டு புளியணும். சுற்றிரும் இழுத்து புளிஞ்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஷேப்புக்கு வரும். இப்போ எல்லா முறுக்கையும் நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன் எல்லா பிளேட்லேயும். இப்போ அடுத்து முறுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா நமக்கு வெந்து வரும். இப்போ போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த முறுக்கு டக்குன்னு எழும்பி வரணும். அந்த பக்குவத்துக்கு எண்ணெயை காய வச்சு எடுத்துக்குங்க. இன்னொன்று, இந்த முறுக்கு வேகும் போது நீங்கள் அடுப்பு தீயெல்லாம் குறைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம்லேயே தான் வேக வச்சு எடுக்கணும். ஒரே தீயில் வேக வச்சு எடுத்திங்கன்னா தான் முறுக்கு ஒத்தாப்பில் வெந்து வரும். இப்போ நம்ம முறுக்கை இது போல் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுன்னா வெந்து இது போல் முறுக்கு மேலே எழும்பி வரும். சாரணியில் போடும்போது பாருங்கள் கையில் தெரிக்காமல் கொள்ளாமல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முறை இப்போ தான் முறுக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாரணிலேயே ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த முறுக்கு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. வெந்து நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் முறுக்கு கம்பி வச்சு லைட்டாக அப்படி திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நல்லா இது போல் 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முறுக்கு வெந்துட்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கி முறுக்கு இது போல் தெளிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துக்கலாம். முறுக்கு பாருங்கள் நல்லா செவக்காமல் வந்திருக்கு பாருங்கள். நம்ம மாவு உளுந்து வறுக்கிற பக்குவத்தோடு வறுத்து மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு இது போல் ரொம்ப அருமையாக கிடைக்கும். ஆனால் முறுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா செவர விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 மாதம் ஆனாலும் அந்த மொறுமொறுப்பு தன்மை குறையாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக இருக்கிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்குங்க. இதே போல் எல்லா முறுக்கையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் எல்லா முறுக்கும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். முறுக்கை நல்லா இது போல் பொன்னிறமாக இருக்கிற வரைக்கும் செவக்க விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும். முறுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரகரன்னு இருக்குது பாருங்கள். முறுக்கு ஒரு பீஸ் இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடுப்புற இது போல் ஓட்டை இருக்கணும். இது போல் இருந்தாலே முறுக்கு நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கங்க. இன்றைக்கி நான் சொன்ன அளவுகள் எல்லாமே பார்த்தீங்க கரெக்டாக இருக்கும்.
1 கிலோ அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதே அளவுகளை பயன்படுத்தி இந்த முறுக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.